மகர லக்னத்திற்கான 9 திசைகள் நடக்கும்போது எந்த மாதிரிலாம் பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அந்த வரிசையில் முதல்ல மகர லக்னத்தில் பிறந்தவங்க சூரிய திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் தரும்? இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் தான் இவங்க தான். ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸ். மகர லக்னத்துக்கு சூரியன் ஆகாதவர், ஏன்னா சனிக்கு ஆகாதவர் சூரியன். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். வெளியில் சோஷியல் சர்க்கிளில் இவங்க பழகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்ன நேயர்களுக்கு சூரிய திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்புகள் கிடைக்கும்? மகர லக்ன நேயர்கள் இந்த சூரிய தசை நடக்கும்போது கோவில் வழிபாடு அப்படிங்கிறது. சந்திர திசை நடக்கும் காலகட்டம் சாதாரணமாக ஒருத்தர் ஒன்று சொன்னாலும் இல்லை என்னத்தான் சொன்னாங்கன்னு நினச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு மன ரீதியான குழப்பத்தையும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் சந்திரன் அதிகமாக கொடுத்துருவாரு. செவ்வாய் திசை நடக்கும் காலகட்டத்தில் மகர லக்னத்துக்கு செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? செவ்வாய் ஏற்கனவே சனிக்கு ஆகாத ஒரு கிரகம். ராகு திசை நடக்கும் காலகட்டத்தில் சரியான ப்ராஃபிட், என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது அமையும். குரு திசை நடக்கும் காலகட்டத்தில் மகர லக்னத்துக்கு குரு தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. என்ன காரணம்னா, சனி திசை நடக்கும் காலகட்டத்தில் ஊதியம் கம்மியாக இருந்தாலும் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை தவிர்த்து அதில் எந்த ட்ராபேக்கும் இல்லை. புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் யோகாதிபதி தான். புதன் தசை வந்து கேது திசை நடக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக ஞானியாக்கி விட்டுவார். மித்தபடி கேது வந்து நல்லாவே இருப்பார். குடும்பஸ்தானத்தில் உட்காந்தா ஃபேமிலி லைஃப்பை கொஞ்சம் பாதிப்பார் 7 வருஷமுமே. சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். அவன் இன்னைக்கு மகர லக்னத்திற்கான 9 திசைகள் நடக்கும்போது எந்த மாதிரிலாம் பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல மகர லக்னத்துடைய குணாதிசயங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க பொதுவாகவே எந்த மாதிரி அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். மகர லக்னத்துடைய அதிபதி சனி. மகரம் அப்படிங்கிறது ஒரு சரலக்னம். காலபுருஷனுக்கு 10வது வீடுங்கிறது இந்த மகரம். அதே மாதிரி கர்ம காரகன் அப்படிங்கிறவர் வந்து சனி. நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருப்போமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை சனி கொடுப்பாரு. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் தான் இவங்க தான். ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸ். எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு பாசிட்டிவான காரணம் தான். அடுத்தவனை கவுக்கணும், நயவஞ்சகமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. தன்னை பற்றின விஷயங்கள் ஒன்று அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அவசரப்பட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நியாயமாக போக வேண்டியவங்க. அதே மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். டிசிப்ளின்டான பர்சன். ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துப்பாங்க. இன்னொரு ஒரு அழகான கேரக்டர் இவங்ககிட்ட என்னன்னா, தப்பு ஒன்று பண்ணால் இந்த தப்பை நான் தான் பண்ணேங்கிறத தைரியமாக ஒத்துப்பாங்க. இதுதான் மகர லக்னத்தோட கேரக்டர். மகர லக்னத்தில் பிறந்தவங்க சூரிய திசை நடக்கும் காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் தரும் மேம்? மகர லக்னத்துக்கு சூரியன் ஆகாதவர், ஏன்னா சனிக்கு ஆகாதவர் சூரியன். அப்போ இந்த மகர லக்னத்துக்கு சூரிய தசை எப்படி இருக்கும்? அஷ்டமாதிபதியோட தசை. ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக சூரியன் சிம்மத்திலே ஆட்சியாக இருந்தாலோ இல்லை சனி பார்வையில் சூரியன் இருந்து தசை நடத்தினாலோ வெளிப்படையா வெளியில சோஷியல் சர்க்கிளில் இவங்க பழகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரை நம்புறாங்களோ அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. இவங்க ஒரு ஆர்கனைசேஷன் எங்கேயாவது போய் வேலை செய்யறாங்கன்னா இவங்களுடைய மேலதிகாரிகள் மூலமா இந்த சூரிய திசையில நிறைய பிரச்சனை குடைச்சல்ங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஜாப் லாஸ் அப்படிங்கிறதே இந்த சூரிய திசையில நடக்கும். தேவையில்லாத இழப்புகளையுமே இந்த திசையில சந்திப்பாங்க. வண்டி வாகனத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த சூரிய திசையும் கூட நல்லா இருக்கிறதுக்கு சில அமைப்பு இருக்கு. சூரியன் தன் வீட்டுக்கு 12ஆன கடகத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா அஷ்டமாதிபதி 7ல இருக்கிறாருன்னு எடுக்க வேண்டாம். திருமண வாழ்க்கையும் இது பாதிக்காது. சூரிய தசையுமே நல்லா போகும். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துக்கு 7ல மறைஞ்சிடாரு. சனி நல்லா இருக்கும்போது ஆயுள இந்த அமைப்பு பாதிக்காது. அப்போ சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நல்லது. 12ஆம் இடமான தனுசுல குருவுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறாரா, ரொம்ப நல்லது. குருவோட சேர்ந்து இருக்கிறாரா, சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்திட்டாரா, சுக்கிர தசையில கெடுப்பாரு, சூரிய தசை நல்லா இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளில் மட்டும் சூரிய தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகர லக்ன நேயர்களுக்கு சூரிய திசை நடக்கும் காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்புகள் கிடைக்கும்? மகர லக்ன நேயர்கள் இந்த சூரிய தசை நடக்கும்போது கோவில் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு நோட்வர்த்தியான ஒரு டெம்பிளை தான் நான் சொல்ல போகிறேன். யாருக்குமே இது அதிகமாக தெரியாது. பட் ரொம்ப பிரசித்தியான ஒரு கோவில். எந்திர சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்குது. சிவபெருமான் மேலே எந்திரத்தை பொறிச்சு இந்த சிவலிங்கத்தை வழிபடுறாங்க. சனி பகவானே இங்கே சிவலிங்கமாக காட்சியளிக்கிறாருன்னு நம்பப்படுது. என்ன காரணம்னா, சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சதுனால அந்த சனியவே இங்கே ஈஸ்வரராக வழிபடுறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவிலுக்கு போய் இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய 6 வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பட்சத்தில் சூரிய தசையுடைய பாதகங்கள் விலகி நிறைய வெற்றி வாய்ப்புகள் அமையும். மகர லக்ன நேயர்களுக்கு
சந்திர திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? மகர லக்னத்துக்கு சந்திர தசை அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் பிளானட் தான். சந்திரன் வந்து கெடுக்கவும் மாட்டாரு, குடுக்கவும் மாட்டாரு மகரத்த பொறுத்தவரைக்கும். 7லே சந்திரன் ஆட்சியா இருக்கிறாரா, நல்ல விஷயம் தான். மனைவியால் யோகம், திருமணத்தால் யோகம். ஏன்னா சரலக்னத்த 7ஆம் இடம் ஒண்ணும் பாதிக்க போறதில்ல. சந்திரன் இங்க பாதகாதிபதியோ, மாரகாதிபதியோ கண்டிப்பா கிடையாது. இங்க 2, 11ல தான் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப சந்திரன் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாரா, ரொம்ப நல்லது. சந்திரன் சனியோட சேரும்போது மட்டும் புணர்வு தோஷம் அப்படிங்கிறத குடுப்பாரு. சைக்காலஜிக்கலா மன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நெறைய குடுப்பாரு. சாதாரணமா ஒருத்தர் ஒண்ணு சொன்னாலும், இல்ல என்னத்தான் சொன்னாங்கன்னு நெனச்சுட்டு அழுதுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு மன ரீதியான குழப்பத்தையும், எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் சந்திரன் அதிகமா குடுத்துருவாரு. சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கிறார்னா, குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். மனைவியால் யோகம், கணவனால் யோகம், கல்யாணம் ஆன பிறகு யோகம் அப்படிங்கிறது இந்த சந்திரன் நல்லா இருக்கும்போது இந்த மகர லக்னத்துக்கு கண்டிப்பா அமைஞ்சிரும். மகர லக்னியர்களுக்கு சந்திர திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த கோயில் வழிபாடு செய்வது அவங்களுக்கு சிறப்புகளை தருங்க? மகர லக்னத்துல பிறந்தவங்க சந்திரதசை நடக்கும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கவும், நல்ல வரன் அமையவும், திருமணத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலா நல்லா இருக்கவும் போக வேண்டிய ஒரு கோவில் ஈரோடுல இருக்கக்கூடிய குருமந்தூர் சனி பகவான் கோவில். இந்த கோவில் திருநள்ளாறுக்கு ஈக்குவலா பிரசித்தி பெற்ற கோவில். திருநள்ளாறுல எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கோ, அதே மாதிரியான வழிபாட்டு முறைகள் தான் இங்கேயும் நடக்குது. இந்த கோவில போய் சந்திரதசை நடக்கக்கூடிய 10 வருடமும் வருடத்துக்கு ஒரு முறை வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்ன நேயர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரியெல்லாம் பலன்கள் தருவாருங்க? மகர லக்னத்துக்கு செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? செவ்வாய் ஏற்கனவே சனிக்கு ஆகாத ஒரு கிரகம். இப்போ சனி, சூரியனுக்கு பகை இருக்குங்கிறது தெரியும். பட் ஒரு ரொம்ப பெக்யூலியரான பகை யாருக்கு இருக்குன்னா, சனிக்கும் செவ்வாய்க்கும். சுத்தமா ஆகாது, பார்த்தாலே ஆகாது, கிட்ட வந்தாலே ஆகாது அப்படின்னா சனியும் செவ்வாய் தான். என்னதான் செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமானாலும், சனிய பார்த்தா ரொம்ப இரிட்டேட் ஆகத்தான் செய்வாரு. இங்க செவ்வாய் உச்சமா இருக்கும்போது ஒரு இன்ஃபாக்ட் டாக்டர்ஸ்க்கெல்லாம் செவ்வாய் வந்து உச்சமாவோ, நல்லா பவர்ஃபுல்லாவோ இருந்தா தான் நடக்கும். சனி வீட்ல இருக்கும்போது நெறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. மகரத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவங்க எல்லாமே. ஆனாலும் செவ்வாய் அங்க ஒரு இரிட்டேஷனோட தான் இருப்பாரு. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தொழில் தானே. டாக்டருங்கும்போது நெறைய பேர காப்பாத்துறாங்க. பட் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு தொழில் தான். தன்னுடைய அசௌகரியத்த பொருட்படுத்தாம மத்தவங்கள சௌகரியத்த பார்க்கக்கூடிய ஒரு தொழில். அப்போ அதே தான் செவ்வாயுடைய நிலைமையும். அவர் அசௌகரியமா இருந்தாலும் நம்மள சௌகரியமா வைப்பாரு. சில இரிட்டேஷன் அப்படிங்கிறதும் செவ்வாய் திசையில இருக்கும். அப்போ மகரத்துல செவ்வாய் உச்சமாகுறாருன்னா, குரு பார்வை இருந்துட்டா ரொம்ப நல்லது. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருந்துட்டா ரொம்ப நல்லது. அது இல்லாம மகரத்திலே செவ்வாயும் உச்சமாகி, சனியும் கூட சேர்ந்துட்டாருன்னா, 2 ரவுடி ஒரே வீட்ல உட்கார்ந்திருக்கிறதுக்கு அர்த்தம். அந்த வீட்ட நாஸ்தி பண்ணிருவாங்க. அந்த மகரம் எத்தனாவது வீடுங்கிறத பொறுத்தது. சம உச்ச வீடான கும்பத்திலயும் செவ்வாய் இருக்கும்போது, ஒரு சுபர் தொடர்பு இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. தன் வீடான 4ஆம் வீட்ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு. இங்க 4, 11ஆம் அதிபதி. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கும்போது, பூமி யோகம் அப்படிங்கிறத குடுத்துருவாரு. அம்மாக்கு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். செவ்வாய் வந்து அப்ப எந்த இடத்துல தான் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனத்துல உட்காரலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாம். நல்லது. ஒரு பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருக்கலாம். நல்லது செய்வாரு. அஷ்டமஸ்தானமான சூரியனோட வீட்ல இருந்தாலுமே ஒரு சுபகிரகத்தோட தொடர்புல செவ்வாய் இருக்கலாம். இப்படி செவ்வாய் இருக்கும் பட்சத்துல நல்ல சொத்து சுகம் சேர்க்கை, அம்மாவால யோகம், படிப்புனால, கல்வியால ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத செவ்வாய் கண்டிப்பா தன்னுடைய திசையில குடுப்பாரு. மகர லக்ன நேயர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த கோயில் வழிபாடு செய்வது சிறப்புகளை தருங்க? மகர லக்னத்துல பொறந்தவங்க இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது நல்ல சொத்து சுகம் அமையவும், அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கவும், வீண் வம்பு வழக்குல மாட்டாம இருக்கவும், இந்த செவ்வாய் தசை நல்லா அமையவும் போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில், பவானி கொடுமுடியில உள்ள மகுடேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது, செவ்வாயுடைய அந்த பாவக்கதிர்கள் அப்படிங்கிறது நம்மள தாக்காம நம்ம வாழ்க்கை செம்மையா இருக்கிறதுக்கு இந்த கோவில் வழிபாடுங்கிறது நமக்கு உதவி செய்யுது. செவ்வாய் திசை நடக்கக்கூடிய 7 வருஷமுமே வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்ன நேயர்கள் ராகு திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க? மகர லக்னத்துல பொறந்தவங்களுக்கு இந்த ராகு அழகப்பட்டவர் வந்து ஒரு நிழல் கிரகம். அவருக்கு சுயமா எதுவும் கிடையாது. இருக்கிற இடத்த பொறுத்தும், தன்னை பார்க்குற கிரகங்கள பொறுத்தும், சேர்ற கிரகங்கள பொறுத்தும் இவர் பலன குடுப்பாரு. இன்னொரு சனி தான் ராகு. அந்த சனியுடைய சாயல் அப்படியே ராகு கிட்ட இருக்கும். ராகு லக்னத்துல இருக்கிறதோ, இல்ல லக்னத்துக்கு 2ஆம் இடமான கும்பத்துல இருக்கிறதோ ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன் சனி மாதிரி தானே ராகு இருந்தா என்ன தப்பு? லக்னாதிபதி மாதிரி தானேன்னு நீங்க கேட்கலாம். சனியே லக்னத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. லக்னத்த பார்க்குறது நல்லது கிடையாது. தன்னுடைய பாவ கதிர்கள் கண்டிப்பா இந்த லக்னக்காரங்கள பாதிக்க வைப்பாரு இந்த சனி. ஏதாவது ஒரு கெட்டத குடுப்பாரு, முன்னேற்றத்துல ஒரு தடை, இல்ல அவங்களுக்கு ஒரு குணக்கேடு இருக்கும். அவங்களோட கேரக்டர்ல சில பிரச்சனை இருக்கும். அதனால சில ப்ராப்ளம்ஸ வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப ராகு வந்து 1ஆம் இடத்துலயும், 2ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 3, 6, 11ல ராகு இருக்கும்போது, 3ல இருந்தா நல்ல வெற்றி. போடுற எஃபர்ட்ஸ்லலாம் சக்சஸ். 6ல இருக்கும்போது கடன், நோய், வம்பு வழக்கு இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி. 6ல இருக்கும்போதும் ராகு கடன குடுப்பாரு. பட் கடன்ல இருந்து மீண்டுற முடியும்.
இங்க 6ல சனி இருந்தா கடனே இருக்காது. பட் ராகுங்கிறது ஒரு எக்ஸம்ஷன்ஸ். ராகு இருக்கிற இடத்த பெருக்குவாரு. அப்ப கடன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன்ல இருந்து வெளியில வந்துரலாம். அல்லது கடன் குடுத்தவன் எங்கேயாவது போயிடுவான். இந்த மாரி லக் கூட நடக்கும். குரு பார்வைலாம் இருக்கும்போது. ராகு 11ல இருக்கும்போது லாபம். சரியான ப்ராஃபிட். என்ன பிசினஸ் பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது அமையும். 8ஆம் இடத்துல மட்டும் ராகு இருக்கிறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. சூரியனோட ராகு சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். மகர லக்ன நேயர்களுக்கு ராகு திசை நடக்கும் காலகட்டத்துல கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா எதுங்க? மகர லக்னத்துல பிறந்தவங்க இந்த ராகு தசை நடக்கும்போது, இந்த ராகுவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தி வேணும், வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னா, போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில், நாகை மாவட்டத்துல உள்ள திருக்காலச்சேரி கோவில். இங்க போய் ராகுவுக்கு பிரத்யேகமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத, ராகு காலத்துல நீங்க பண்ணிக்கிறது நல்லது. நீங்க என்ன நாள் வேணாலும் போலாம். மண்டே டூ சண்டே எந்த நாள் வேணாலும் போலாம். அந்த பர்ட்டிகுலர் நாள்ல ராகு காலம் எப்போ வருதுங்கிறத பார்த்து, அந்த டைமிங்ல கோவிலுக்கு போய்க்கிறது நல்லது. கோவிலோட க்ளோஷர் டைமிங்கும் இந்த ராகு காலமும் இல்லாத நாட்களா பார்த்து போய்க்கிறது நல்லது. மகர லக்ன நேயர்களுக்கு குரு திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் கிடைக்குங்க? மகர லக்னத்துக்கு குரு தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. என்ன காரணம்னா, சனி ரொம்ப மதிக்கிற கிரகம் குரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். குரு பொதுவாவே ஒரு சுப கிரகம். ஒரு ரவுடி நம்மள அடிக்கிறதுக்கும், ஒரு நல்லவன் நம்மள அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரவுடிய வச்சு அடிக்க சொன்னா, அவனுக்கு ஏற்கனவே அடிக்கிறது பிடிக்கும். கெட்டவன் அடுத்தவன துன்புறுத்த பிடிக்கும். வச்சு செஞ்சுருவான். பட் ஒரு நல்லவர் வந்து இறக்கப்படுவாரு. உன்ன நான் அடிக்கணும்னாலும் அடிக்கிறேன் வான்னு லைட்டா அடிச்சுட்டு விடுவாரு. ஸோ, அந்த குரு வந்து அவ்ளோ ஒரு தயை உள்ள ஒரு சுப கிரகம். இங்க வந்து 3, 12ஆம் அதிபதியா வருவாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் தான். ஸோ, குரு 3லயே ஆட்சியா இருக்கிறாரா, குரு தசை 16 வருஷமும் சூப்பரா இருக்கும். எத எடுத்தாலும் அதுல சக்சஸ். எதுலனாலும் ஜெயிச்சிடலாம். 4 பேருக்கு நம்மள தெரியும். ஒரு அட்வைஸ் கேட்டு 4 பேர் நம்மள மதிச்சு வருவாங்க. ஒரு சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த குரு வந்து ஸ்ட்ராங்கா குடுத்துருவாரு. 12ல குரு குரு இருக்கும்போது அப்ராட் லக் அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து தள்ளி போய் பிழைக்கிறது, இல்ல வெளிநாட்ல, வெளி மாநிலத்தில உட்காந்து பிழைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்ப குரு குடுத்துருவாரு. ஆனாலும், செலவு அப்படிங்கிறத இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கையில ரூ. 10 இருந்தா ரூ. 20க்கு செலவு வரும். ரூ. 30 இருந்தா ரூ. 40க்கு செலவு வரும். சேமிப்பு அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஏன்னா, லிக்விட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது சுக்கிரன். சேர்த்து வைக்கிறதுங்கிறது குரு. 12ஆம் இடம்ங்கிறது எக்ஸ்பென்ஸ். அங்கேயே குரு ஆட்சி ஆயிட்டாருன்னா, கையில காச நிக்க விட மாட்டாரு. அப்போ இந்த குரு 12லேருந்து தசை நடத்தும்போது செலவு, எக்ஸ்பென்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு மித்த எந்த இடங்கள்ல இருந்தாலும் பரவால்ல, எந்த பிரச்சனையுமே தர மாட்டாரு. ஏன்னா 8லயே குரு இருந்தாலும் ஆயுள கெடுக்க மாட்டாரு. 6ல குரு இருந்து தசை நடத்துறாருன்னா மட்டும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ 6ங்கிறது மிதுனம். மிதுனத்தில குரு வந்து தசை நடத்துறாருன்னா, உடல்நிலைய கண்டிப்பா பாதிப்பாரு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள கண்டிப்பா குடுப்பாரு. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மகர லக்ன நேயர்களுக்கு குரு திசை நடக்கும் காலகட்டத்துல கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? மகர லக்னக்காரங்க இந்த குரு தசை நடக்கும்போது, குருவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாம இருக்கவும், வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமையவும், நல்ல வெற்றியும், பண விரயமும், தேவையில்லாத எக்ஸ்பென்ஸும் இல்லாம இருக்கவும், பணம் கையில தங்கவும் முக்கியமா ஒரு கோவிலுக்கு போணும். அது என்ன கோவில்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில உள்ள ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவில். இந்த ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவிலுக்கு இந்த குரு தசை நடக்கக்கூடிய 16 வருடமுமே வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, வாழ்க்கையில நெறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மகர லக்ன நேயர்கள் சனி திசை நடக்கும் காலகட்டத்துல எந்த மாரிலாம் பலன்கள் தருவாருங்க? மகர லக்னத்துக்கு சனி தான் லக்னாதிபதி. அப்ப சனி தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்க போகுது. சனி வந்து கெடுப்பாரு, சனி தசை பயப்படணும்னு அவசியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவருடைய சொந்த வீடு. மகரத்துக்கு சனி தான் அம்மா. அவர் கெட்டவளா இருந்தாலுமே என்னுடைய தாய் அப்படிங்கும்போது, அவ எனக்கு நல்லது தான் செய்வா. மத்தவங்களுக்கு தான் அவ கெட்டவளா இருப்பா. அந்த மாரி மகரம் வந்து சனிய நம்பலாம். சனி எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனி வந்து வீக் ஆகக்கூடாது. சனி வக்ரமானா அது ஒரு வகையில நல்லது தான். வக்ரமாயி ஒரு சுபகிரக பார்வையில இருந்துட்டாருன்னா சூப்பர். வக்ரமாயி சுபகிரக பார்வையில இருக்கும்போது, சனி எந்த லக்னத்துக்குமே நல்லது செய்வாரு. எந்த இடத்துல இருந்தாலுமே நல்லத செய்வாரு. சனி லக்னத்துல உட்காந்துட்டா, தன்ன மாரியே அடுத்தவங்களும் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். இவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. டிசிப்ளின்டா இருப்பாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட அத எதிர்பார்ப்பாங்க சனி திசையில. முக்கியமா சனி திசையில இந்த எண்ணம் அதிகமா இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்கலாம் அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி இருக்க போறதும் இல்ல. அப்போ நெறைய பேர பகைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நெறைய ஹிடன் எனிமீஸ் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள வந்து உருவாக்க ஆரம்பிச்சுருவாங்க. லக்னத்திலே சனி இருக்கும்போது. குடும்பஸ்தானத்துல சனி இருந்தா, குடும்ப நபர்களோட ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். ஏற்கனவே மகர லக்னத்துக்கு சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப வொர்க் ஓரியன்டடா, கரியர் ஓரியன்டடா தான் இருப்பாங்க. ரொம்ப எமோஷனல்லாம் கிடையாது. வெரி பிராக்டிகல் அப்ரோச் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும். இங்க சனி 2லயே நின்னுட்டாருன்னா, குடும்பத்தில பெரிய ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. 3ஆம் இடத்திலயோ, 6ஆம் இடத்திலயோ, 11ஆம் இடத்திலயோ சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபாக்ட் 8ஆம் இடமான சூரியனுடைய வீட்டிலேயே சனி இருந்தாலுமே நல்லது தான். சனி எரிச்சல் அடைஞ்சாலும் ஆயுள குடுத்துருவாரு. நீண்ட ஆயுள், தீர்க்க ஆயுள குடுத்துருவாரு. 90 பிளஸ் வாழ வச்சுருவாரு. அதுல வந்து பிரச்சனை இல்ல. 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, தன்ன விட அடுத்தவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஊதியம் கம்மியா இருந்தாலும் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அத தவிர்த்து அதுல எந்த ட்ராபேக்கும் இல்ல.
ஸோ சனி திசைங்கிறது மேக்ஸிமம் நல்லத தான் செய்யும். இதுல எந்த விஷயங்கள் நடந்தாலும் எப்படியாவது முன்னேறிருவாங்க. மகர லக்ன நேயர்களுக்கு சனி திசை நடக்கும் காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்டின்னா நீங்க எத சொல்லுவீங்க? மகர லக்னத்துல பிறந்தவங்க சனி திசை நடக்கும்போது, சனி திசையே ஒரு நல்ல திசை தான். இன்னும் நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்துலயுமே நம்ம முன்னேறணும், நம்மள 4 பேர் மதிக்கணும், 4 காசு பணம் நம்ம கையில நிக்கணும். போக வேண்டிய கோவில் ராமேஸ்வரம் கோவில், ராமநாத சுவாமி கோவில். ராமேஸ்வரத்துல போய் கடல்ல நீராடிட்டு, சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு, ப்ராப்பரா தரிசனத்த முடிச்சுட்டு வரணும். ஒரு நாள் அந்த ராமேஸ்வரம் ஸ்தலத்துல தங்குறது கூட ரொம்ப நல்லது. ஸோ இது இந்த சனி திசை நடக்கக்கூடிய 19 வருஷமும் வருடத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா, நெறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படும். மகர லக்ன நேயர்கள் புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில எந்த மாரிலாம் பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? மகர லக்னத்துல பொறந்தவங்களுக்கு புதன் யோகாதிபதி தான். புதன் தசை வந்து மகர லக்னத்த காப்பாத்தவே செய்யும். இன்ஃபாக்ட் சனி திசைய விட கூட புதன் ஒரு படி நல்லது செய்வாரு. ஏன்னா புதன் வந்து இயற்கை பாவரும் கிடையாது, சுபரும் கிடையாது. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாரி ஆகக்கூடிய ஒரு பச்சோந்தி கிரகம்னு புதன சொல்லலாம். புதனுக்கு வந்து இந்த மகர லக்னத்த பொறுத்தவரைக்கும் 2 வீட்டு ஆதிபத்தியம் இருக்கு. ஒண்ணு 6ஆம் அதிபதி. இன்னொன்னு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதிங்கிறவரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். எல்லா சுகபோகங்களையும் அந்த பாக்கியாதிபதி தான் குடுக்கணும். கல்யாணத்த அவர் தான் குடுக்கணும். குழந்தைய அவர் தான் குடுக்கணும். கார அவர் தான் குடுக்கணும். வீடு அவர் தான் குடுக்கணும். தொழில அவர் தான் குடுக்கணும். வேலை செய்யக்கூடிய பாக்கியத்த அவர் தான் குடுக்கணும். இந்த மாரி லைஃப்ல உள்ள எல்லா விஷயத்துக்குமே காரணகர்த்தாவா வரக்கூடிய பாக்கியாதிபதி புதன். 9ல ஆட்சி உச்சமா இருக்கிறார்னா சூப்பர். கன்னியில புதன் இருந்து தசை நடத்துறாரா, ராஜா தான். எந்த குறையுமே இல்ல. காசு பணம் இருக்கும். ஆனா குடும்பத்தில கஷ்டம் இருக்கும். இல்ல குடும்பம் சூப்பரா இருக்கும். காசு பணத்தில கஷ்டம் இருக்கும். இல்ல ஹெல்த் சரியில்லாம இருக்கும். ஏதோ ஒரு குறை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அனுபவிப்போம். பட் இந்த புதன் 9ல இருந்து மட்டும் தசை நடத்திட்டார்னா, அவனுக்கு என்ன எல்லாமே இருக்கு. ராஜா. பொறந்தா அவன மாரி பொறக்கணும். வாழ்ந்தா அவள மாதிரி வாழணும். இந்த மாதிரியான பேச்சு சில பேர பார்த்து நம்ம பேசுவோம். அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்புல தசை நடக்கும். அப்ப இந்த புதன் தசை 9ல உட்கார்ந்து மகரத்துக்கு நடக்குதுன்னா, ராஜயோக தசை. அந்த புதன் தசை நடக்கக்கூடிய என்டயர் வருடங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா போகும். 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது, சில விஷயங்கள் நல்லது நடக்கும். 6ல இருக்கும்போது புதன் என்னதான் இருந்தாலும், பாக்கியாதிபதிங்கிறதுனால பெரிய அளவுக்கு நோய் நொடிகள குடுக்க மாட்டாரு. குடுக்குற நோயையுமே கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணிருவாரு. கடன் வாங்குனாலுமே கடன அடைக்க வச்சுருவாரு. ஒரு சுபகிரகத்தோட பார்வை இருக்கு அப்டின்னா, இவங்க கடன் வாங்குறதே ஒரு வீடு வாங்குறதுக்கு நான் கடன் வாங்கினேன், ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நான் கடன் வாங்கினேன், என் நகைய வச்சு இன்னொரு நகை வாங்கினேன்னு இருக்குமே தவிர்த்து, அங்க போட்டு, இங்க போட்டு நான் இழந்தேன் அப்டிங்கிற கான்செப்ட்டுக்கு இவங்க வரமாட்டாங்க. புதன் சனி சேர்க்கை, புதன் ராகு சேர்க்கை அப்டிங்கிறது மட்டும் ஆகாத ஒரு விஷயம். செவ்வாயுடைய வீட்ல புதன் இருந்தாலுமே கொஞ்சம் இரிட்டேட் ஆவாரு. மேரேஜ கொஞ்சம் டிலே பண்ணி விடுவாரு. மித்தபடி புதன் தசை அப்டிங்கிறது ரொம்பவே நல்லாருக்கும். மகர லக்ன நேயர்களுக்கு இந்த புதன் திசை நடக்கும் காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்டின்னா நீங்க எத சொல்லுவீங்க? ம். மகர லக்னத்துல பொறந்தவங்க இந்த புதன் தசை நடக்கும்போது, புதன் என்னதான் பாக்கியாதிபதியானாலும், லக்னாதிபதியோட ஒரு தயவு தாட்சியமும் வேணும். அந்த புதன் தசை நடக்கும்போது, சனியுடைய ரேகை அதிகமா பூமியில விடக்கூடிய ஒரு இடம் திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுல தான் சனியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நெறைய ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டே ஒத்துக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு இந்த புதன் தசை நடக்கும்போது, இவங்க வந்து கண்டிப்பா போய் வழிபடணும். வழிபடும் பட்சத்துல புதன் தசை இன்னமுமே யோகமா அமையும். மகர லக்ன நேயர்களுக்கு இந்த கேது திசை நடக்கும்பொழுது எந்த மாரிலாம் பலன்கள் அமையும்? மகர லக்னத்துல பொறந்தவங்களுக்கு கேது அப்படிங்கிறவர் ஒண்ணும் கெடுக்க போறதில்ல. பொதுவாவே கேது வந்து ஓரளவுக்கு ஒரு சாதுவான ஒரு பிளானட் தான். பட் இந்த மகர லக்னத்தோட கேரக்டருக்கு இந்த கேதுவோட கேரக்டர் கொஞ்சம் ஒத்து போகாது. அப்போ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கேது திசையில வரும். "இவன் இப்படிதான் இருந்தான். இவன் ஆளே மாறிட்டானே" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேது வந்து ஒரு பெர்சனாலிட்டி சேஞ்ச வந்து தன்னுடைய திசையில குடுத்துருவாரு. ஏன்னா, இவங்களுக்கு எப்பவுமே வொர்க் பண்ண பிடிக்கும். தன்ன பத்தி யோசிப்பாங்க. தன்னோட முன்னேற்றத்த பத்தி யோசிப்பாங்க. ரொம்ப அழகா வாழணும். வாழ்க்கைனா வாழணுங்கிற மாரி போற கேரக்டர். கேது என்ன பண்ணுவாருன்னா, டிட்டாச் பண்ணுவாரு. ஒரு வித்தியாசமா யோசிக்க வைப்பாரு. கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள பத்திலாம் ரீசர்ச் பண்ண வைப்பாரு. இன்ஃபாக்ட் ஆஸ்ட்ராலஜி வந்து கேது தான். கேது வந்து ஒரு முக்கியமான காரகம். ஆ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு தெரியாத விஷயம், நம்மளால படிக்க முடியாத விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அந்த மாரி ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு, அத விட்டுட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ட்ரைட்டுக்குள்ள மாற ஆரம்பிப்பாங்க. கேது தசை வரும்போது. இந்த ஒரு விஷயம் கேது எங்க இருந்து தசை நடத்தினாலுமே நடக்கும். அப்போ அந்த டிட்டாச்மெண்ட்ஸ மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா கேது முடிச்சுட்டு அடுத்து வர்றது சுக்கிரன். திரும்ப நம்ம குடும்பத்துக்குள்ள தான் போய் ஆகணும். அந்த ஒரு விஷயம் தானே தவிர்த்து, கேது எதுலயுமே கெடுக்க மாட்டாரு. இன்ஃபாக்ட் சனி, கேது, சூரியன், கேது, செவ்வாய், கேது சேர்க்கையுமே நல்லது தான். கேது 12ஆம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. மூட்ச ஸ்தானம். கம்ப்ளீட்டா ஞானியாக்கி விட்டுருவாரு. மித்தபடி கேது வந்து நல்லாவே இருப்பாரு. குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்தா ஃபேமிலி லைஃப்ப கொஞ்சம் பாதிப்பாரு 7 வருஷமுமே.
மகர லக்ன நேயர்கள் கேது திசை நடக்கும் காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் வழிபாடு அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? மகர லக்னத்துல பிறந்தவங்க இந்த கேது தசை நடக்கும்போது முக்கியமா போக வேண்டிய கோவில். இந்த விருப்பு, வெறுப்பெல்லாம் இல்லாம, லைஃப் ஒரு போரிங்னஸ் இல்லாம, நான் யாரோ அப்படியே என் வாழ்க்கைய கொண்டு போணும். இந்த கேதுவால எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, போக வேண்டிய கோவில், அதே ராகுவுக்கு சொன்ன திருக்காலச்சேரி கோவில் தான். நாகை மாவட்டத்துல இருக்கு. பட் போய் வழிபட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது யமகண்ட நேரம். யமகண்ட நேரம்ங்கிறது கேது காலம். ராகு காலம் எப்படி இருக்கோ, அதே மாரி யமகண்டமும் இருக்கும். கேது காலம் தான் யமகண்டம். ஸோ எந்த நாள்ல வேணாலும் போலாம். யமகண்டம் எந்த நேரமோ, அந்த நேரத்துக்கு உள்ள போய் சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கணும். கோவிலோட க்ளோஷர் டைமும், இந்த யமகண்டமும் மெர்ஜ் ஆகாம பார்த்துக்கோங்க. மகர லக்ன நேயர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில என்ன மாரிலாம் பலன்கள் அவங்களுக்கு அமையுங்க? மகர லக்னத்துல பொறந்தவங்களுக்கு சூப்பர் தசை அப்படின்னா என்னன்னா, சுக்கிர தசை. சனி தசை, புதன் தசை 2 விட கூட சுக்கிர தசை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா 5, 10ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதினா கேட்கவே வேண்டாம். நீங்க போன ஜென்மத்துல என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் குடுக்குறது தான் 5ஆம் இடம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அங்க சுக்கிரன் உட்கார்ந்து குடுத்தாருன்னா கேட்கவே வேண்டாம். அவனுக்கு என்ன சுக்கிரன் அடிச்சு நொறுக்குறான் அப்படிம்பாங்க. 20 வருஷம் சுக்கிர தசை. அள்ளி குடுத்துரும், கொட்டி குடுத்துரும். அதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சுக்கிர தசை எனக்கு பிரச்சனை நான் நடு ரோட்ல நிக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது என்னன்னா சுக்கிரன் இருக்கிற இடம். அங்க தான் அஸ்ட்ராலஜி ரோல் ப்ளே பண்ணும். இப்ப இந்த மாரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு யார் வேணாலும் அஸ்ட்ராலஜி படிச்சிடலாம். சரி அப்ப எந்தெந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பண பிரச்சனைகள் வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தன் வீட்டுக்கு 12ல மறையக்கூடாது. இப்ப 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னா, ஸ்திர சொத்துக்காரகன் வந்து சுக்கிரன் தான். காரகோ பாவனாஸ்திங்கிறது நடக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா, கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறத குடுப்பாரு. அதுவும் காதல் திருமணத்த குடுத்து அதுல பிரச்சனைய குடுப்பாரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுக்கும் இருதார யோகம் அப்படிங்கிறத குடுக்கும். இந்த 3 இடங்கள தவிர்த்து சுக்கிரன் எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ஓரளவுக்கு இல்ல ரொம்பவே நல்ல பலன்கள் நடக்கும். சுக்கிரன், ராகு சேர்க்கைங்கிறது ஆகாதது. தன்னுடைய பொறுப்ப விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள வெளியில தேடி ஓட வைப்பாரு சுக்கிரன். மகர லக்ன நேயர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? மகர லக்னக்காரங்களுக்கு இந்த சுக்கிர தசையே யோகமான தசை தான். சில இடங்கள்ல சுக்கிரன் பாதிக்கப்படுவாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பாதிப்புலேருந்து வெளியில வரணும்னா, கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வட திருநள்ளாறுன்னு சொல்லுவோம். அந்த கோவில்ல போய் வழிபாடு செய்யணும். அது எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சென்னையில பல்லாவரம் பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் அகத்தீஸ்வரம். இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது, சுக்கிரனால நடக்கக்கூடிய நன்மைகள் பெருகுது, தீமைகள் தவிர்க்கப்படுது. மகர லக்ன நேயர்களுக்கு 9 திசை நடக்கும்பொழுது எந்த மாரிலாம் பலன்கள் அமையும்? அவங்களுக்கான பிரத்யேக கோயில் எது? அப்படிங்கிறத நம்ம விலாவரியா பேசிட்டோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.